சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சினை குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் தனது தனிப்பட்ட முகநூல் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இதில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை சட்ட சேவை தொடர்ந்து செய்யப்படும் என குறித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மக்கள், குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம், சுகாதாரத்துடன் வைத்தியர் அர்ச்சுனாவின் விவகாரம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். வவுனியா பன்றிக்கெய்தகுளம் பகுதியில் தனிநபர் ஒருவரால் அரச காணியை 16 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அப்பகுதி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். நேற்று வவுனியா மாவட்ட செயலாளர் PA சரச்சந்திர, வவுனியா பிரதேச செயலாளர் கமலதாசன் ஆகியோருடன் வவுனியா பன்றிக்கெய்தகுளம் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது வவுனியா பன்றிக்கெய்தகுளம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கூட பலர் காணியின்றி இருக்கும் போது வெளி மாவட்டத்தவர்கள் உள்ளடங்கலாக புதிதாக 16 குடும்பங்களை எமது கிராமத்தில் குடியமர்த்த வெளிநாட்டில் இருந்து வந்து நிற்கும் தனிநபர் ஒருவர் முயற்சி செய்கிறார். அரசாங்கத்தால் வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்ட காணியினை முறையான மாற்றீடு செய்யாது அரச காணியில் தனிநபர் தான் விரும்பிய குடும்பங்களை குடியமர்த்த முயல்கிறார். இதனை ஏற்க முடியாது. எமது மாவட்டத்தில் பலர் காணியில்லாது இருக்கின்ற நிலையில் வெளி மாவட்டத்தில் இருந்து மக்களை குடியமர்த்த முயல்வது பிழையான செயற்பாடு. அடுத்து, எமது மாவட்டத்துக்கென 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனுமதி வழங்காது வேறு அரசியல்வாதிகள், வேறு மாவட்ட எம்பிகள் எமது மாவட்டத்தில் குடியேற்றத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கியதாக குடியமர்த்தும் வெளிநாட்டு நபர் கூறுகிறார். இதற்கு எமது மாவட்ட எம்பிகளே முடிவு காண வேண்டும். இதற்கு எமக்கு தீர்வு வேண்டுமென அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். இதன்போது அரச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக குறித்த காணி தனிநபரால் வழங்க முடியாது, அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இதன்போது மாவட்ட அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் உறுதியளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நாங்கள் இன்றைய தினம் பன்றிக்கெய்தகுளத்தில் ஒரு குடியேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு முன் ஏற்பாட்டில் வந்திருக்கின்றோம். டிஎஸ்ஸை போய் சந்தித்தான். டிஎஸ் சொல்லியிருக்கிறார், அவருக்கு இதில் இந்த வீட்டு திட்டம் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை என்றும், அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அந்த இடத்துல காணி இல்லை என்றும். அதெல்லாம் நாங்கள் இதை நம்பி ஏற்றுக்கொண்டு போகிறோம். ஆனால் அவர் அத்துமீறி இன்னொரு இடத்துல ஒரு ரயில்வே கடவை ஒன்றை போட்டு கொண்டிருக்கிறார். எங்கள் பிரதான வீதியான அம்பாள் வீதி இப்பொழுது மின்சாரங்கள் எல்லாம் அந்த பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கு. மக்கள் ஏற்பாடுகளும் அந்த பாதையில் தான். 2 ஆலயங்கள் இருக்கின்றது. ஒன்று கிறிஸ்தவ தேவாலயம், ஒன்று சைவ ஆலயம். 2 ஆலயங்கள் அந்த கிராமத்திலே பேர் போன ஆலயங்களாக இருக்கின்றது. அந்த இடத்துக்கு போவதற்கான பாதையை தடுத்து இங்கால் ஒரு பாதை திறப்பதற்கான ஏற்பாடு அவற்றை செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு எங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அவருக்கு கொடுப்பதை சிந்தித்து கொடுக்க வேண்டும். அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் ஏமாந்து கொண்டு போகின்றார். அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால் அவர் செயற்பாடுகளை நாங்கள் இன்றைக்கும் கண்டிக்கின்றோம். அவர் அங்கே அந்த செயற்பாடுகளை செயற்படுத்துவாராக இருந்தால் இன்னும் அதுக்கான தடுப்பு ஏற்பாடுகள் இன்னும் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பன்றிக்கெய்தகுளம் 16 வீட்டு திட்டம் குடியேற்றத்தை பற்றி கதைக்கிறோம். நாங்கள் இந்த பிரச்சனைக்காக வேண்டி பிரதேச செயலாளர் அரசாதிபர் வந்து கதைச்சினாங்க. அரசாதிபர் சொல்கிறார், அந்த காணி ஏற்கனவே அவரிடம் பெர்மிட்டெல்லாம் பிரதி செய்தாச்சு, அவர் அதில் வீடு கட்ட முடியாது, எப்படி கட்ட முடியும் என்று சொல்லிடுறார். அதால் அவர் அங்கே எந்த வீடுமே கட்ட முடியாது. மக்கள் குடியேற்றம் ஊருக்குள்ளே இவ்வளவோ வீடு இல்லாத மக்கள் இங்கே இருக்கும் பொழுது வெளி மாவட்ட ஆக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி இருக்கிறார். அது எப்படி சாத்தியப்படும்? திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு இப்படி வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே குடியேற்றினால் இங்கத்த ஊர் மக்களுக்கு காணிக்க இங்கே நாங்கள் போடுவோம். அதால் எங்களுக்கு இந்த காணி பிரச்சனையை உடனடியாக நிப்பாட்டி எங்களோட ஊர் மக்களுக்கு முதல் காணியை கொடுக்கட்டும் அவர் விரும்பினார். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு 1.5 பிறப்பு காணாது. அடுத்து அவர் 2 பிறப்பு கொடுக்குறார். ஒரு குடும்பத்துக்கு 2 பிறப்பு. அதுலேயும் எங்களுக்கு அவர் போட்டுக்கிறார். இதில் 10 வயது கீழ்பட்ட பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் கொடுக்குறாரு. அப்போ அவைக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது?
வகைக்கு எங்கே சாப்பிடணும் என்னென்று இருப்பினும் என்னென்று நடைமுறைப்படுத்துறது செய்ய முடியாத ஒன்று. அதால் இதை உடனடியாக நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபரை சந்தித்து நாங்கள் அவையால் சொல்லியிருக்கேன். நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். மற்றது இங்கே இருக்கிற எம்பிமார் எங்கள் மாவட்டத்திலே 6 எம்பி இருக்குது. அந்த 6 பேருக்கும் தெரியாது, வேறு மாவட்டத்தில் இருக்காது தெரியாது. அந்த 6 பேரும் தான் எங்கெண்ட ஊரில் நடக்கிறதுகளுக்கு முடிவெடுக்கணும். அந்த 6 பேருக்கும் தெரியும் எங்கெண்ட ஊரில் என்ன நடக்குது, என்ன இது ஊர்கள் தெரியும், இடங்கள் தெரியும். இது இடமே தெரியாதாக்கள் இதுகள் செய்தால் நாங்கள் ஒரு இதன்னைக்குள்ள என்னென்று அவையால் முடிவெடுப்பினோம் செய்யலாமென்று. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரின் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த தொழில் கோரிய போராட்டம் கிழக்கு மாகாண ஆளுநரின் உறுதிமொழியை அடுத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்த போது கிழக்கு மாகாணத்தில் திணைக்களங்களில் நிலவும் வெற்றிடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு திரைசேரிக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரைசேரியின் அனுமதி கிடைக்கும் போது பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உறுதியளித்ததாகவும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சி லுகந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். தமக்கான உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மட்டக்களப்பு மாவட்டம் முடங்கும் வகையிலான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம். உங்களுக்கு தெரியும், கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வேலையற்ற பட்டதாரிகள் என்ற போராட்டம், கவனஈர்ப்பு போராட்டம் காந்தி பார்க்கில் நடந்து கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டு எங்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும், ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம். தொடர்ச்சியான எங்களோட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று ஆளுநர் மட்டக்களப்பில் ஒரு தேசிய பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்தார். அவரை நாங்கள் காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜரையும் கையளித்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்களப்பு வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க கூறி கேட்டிருந்தோம். அவர் அதுக்காக இந்த பதில்களை 2 நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்டங்களில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக அவர் எங்களுக்கு கூறியிருந்தார். அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் தற்காலிகமாக இந்த அவர் பதில் வழங்கும் வரைக்கும், அவரிடமிருந்து சரியான பதில் வரும் வரைக்கும் இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம். அது சரியான பதில் எங்களுக்கு பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஒரு முடக்கங்கள் ஏற்படுற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பேரணிகளையும் இதை செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே குறிப்பாக எங்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக கவனத்தில் கொண்டு மிக விரைவில் தீர்த்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவர் எங்களுக்கு என்னென்னு சொல்லியிருந்தால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திணைக்களங்களில் இருக்கிற வெற்றிடங்களை கண்டறிஞ்சு அதை திரைசேரிக்கு அதை கொடுத்து அதுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு உறுதிமொழி அடிப்படையில் நாங்கள் இந்த இதை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம். அந்த தீர்வு கிடைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட அவர் வழங்கின காலத்துக்குள்ளே வழங்காத விட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பாரிய அளவிலான போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். என் பேர் நல்லையா குணசிவரூபன். நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை தொடர்கின்ற காலத்தில் கூட முதலாவது குண்டுவெடிப்பு வந்துச்சு நாட்டில், பிறகு கொரோனா வந்துச்சு, பிறகு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் சரியான துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டு தான் நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்த நாங்கள் இருந்தும் இன்றைக்கு எங்களோட பல்கலைக்கழக கல்வி முடித்து பட்டம் முடித்து அந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமலுக்கு நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்கணும் கட்டாயம். இப்போ ஏனைய மாகாணங்களில் இப்போ எடுத்துக்கொண்டோம்னா வடமேல் மாகாணங்கள்லாம் 1600க்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது ஏனைய மாகாணங்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த பட்டம் முடித்த ஆக்களுக்கு அரசு நியமனங்களை வழங்குறதுல ஏன் இவங்க கரிசனப்படுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் ஆளுநரை சந்தித்து நேற்று மட்டக்களப்புக்கு ஒரு பாடசாலையினுடைய நிகழ்வுக்கு ஆளுநரை சந்தித்து நாங்கள் கதைச்ச நேரத்தில் அவர் சொன்னவர் வருகிற செவ்வாய்க்கிழமை கிடையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காரு. எனவே நாங்கள் இதை கருத்தில் கொண்டு
தற்காலிகமாக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக தான் கிடையாது நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரி அனைவருக்கும் வந்து அரசு நியமனங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய அளவிலான போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்போம்னு சொல்லி உறுதியாக கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பெற்றாரும் நாங்களும் ஒரு அரசு நியமனத்திலிருந்து கௌரவமாக வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போய் படித்து பட்டம் முடிச்சினாங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை, தனியார் கம்பெனியில் வேலை செய்யண்டு அங்கே போனோடனே வந்து அவர்கள் நீங்கள் பட்டம் முடிச்சிருக்கீங்க, நாளைக்கு அரசு நியமனம் கிடைச்சா நீங்கள் இடையில் போயிடுவீங்கன்னு தள்ளி விடுறாங்க. பிறகு அவங்களோட சம்பள பிரச்சனை இருக்குது. பிறகு அங்கே ஏஎல் படித்தாக்களாக இருக்கட்டும், வேறு கோர்ஸ் முடித்தாக்களெல்லாம் வந்து எங்களை விட பெரிய பதவியிலிருந்து வேலை செய்கிற நேரம் நாங்கள் ஒரு அரசு தொழிலில் தான் வேலை செய்வோம்னு சொல்லி நம்பிக்கையோட படித்த நாங்கள் இன்றைக்கு வந்து தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசு வந்து இதை கவனத்தில் எடுக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுடைய பெற்றார்கள் வந்து விவசாயம் செய்கிற கூலி தொழில் செஞ்சு தான் நாங்கள்லாம் படித்தோம். அப்போ படிச்சிருக்கிற நாங்கள் வந்து ஒரு அரசு வேலை இல்லாமலுக்கு தெருவில் நின்று போராடுற நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தள்ளக்கூடாது. ஏனைய மாகாணங்களுக்கு வழங்குறது போல் பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு விரைஞ்சி எங்களோட அனைத்து பட்டதாரிகளுக்கும் வந்து மட்டக்களப்பில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்குமே வந்து அரசு நியமனங்கள் வழங்க வேணுமன்றதை நாங்கள் ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறோம். இந்த அரசு நியமனங்களை வந்து ஆளுநருடைய கருத்துக்கு இணங்க ஆளுநர் சொன்னதன்படி நடக்கலைன்னு சொன்ன அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் விரைஞ்சி வந்து பெரிய அளவில் மட்டக்களப்பை முடக்கிற அளவுக்கு எங்களோட போராட்டங்களை முன்னெடுப்போம்ன்றதை துணிவோட கூறிக்கொள்கிறேன். நன்றி.